ஏங்க நிறைய பேர்ட்ட நம்ம சொல்லியிருப்போம். நீ வந்து நோ சொல்றா, நோ சொல்றான்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனா நம்ம சொல்லியிருக்கோமான்னு கேட்டா கிடையாது. எல்லா இடத்துலயுமே எஸ் சொல்லி, எஸ் சொல்லி பழகிட்டு, இப்போ திடீர்னு நோ சொல்லும்போது, அந்த அந்த ஒரு இத வந்து நம்மளால ஏத்துக்க முடியல. அவங்க நோ சொன்னது நம்ம சொன்னத உள்வாங்குனவங்க கூட அத ஈஸியா எடுத்திருப்பாங்க. பட் வந்து நமக்கு வந்து அது ஒரு மாரி பர்டனா இருக்கு. அந்த மாரி ஒரு ரியல் இன்சிடென்ட் தான் நான் உங்ககிட்ட சொல்லப் போறேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்ல பக்கத்துல ஒருத்தருங்க இருந்தாங்க. அவங்களோட குழந்தைங்களையும் நான் பார்த்துருக்கேன். ஓகே. அவங்களோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஃப்ரெண்ட்ஷிப்பில் மெயின்டைன் பண்ணிட்டுருந்தேன். இப்போ அவங்க வந்து ஒரு அண்ணா, ஒரு அக்கா அந்த மாதிரி தான் அவங்கள நான் பார்த்துருக்கேன். ஓகே. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க வந்து அங்கேருந்து வேறு ஊருக்கு போயிட்டாங்க. அப்ராட்லாம் கூட போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நான் பேச ட்ரை பண்ணேன். பட் வந்து அவங்க இருந்த பிஸி, ஸோ மெனி ஒர்க்லாம் இருக்கும்ல, அவங்க வந்து என்கிட்ட பேசல. ஜஸ்ட்டு ஹாய் அதோட முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணியுமே அவங்க என்னால் ரிப்ளை பண்ணலை. ஆஃப்டர் தட் வந்து அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து எனக்கு எந்த ரிப்ளையும் வரல. ஸோ ஐ தாட் ஓகே, அவங்கவுங்க லைஃப்பை பார்க்குறாங்க, நீயும் லைஃப்பை பார்க்கணும். நானும் அந்த இடத்துல மெசேஜ் பண்ணதுக்கு காரணம் வந்து அவங்க எப்படி இருப்பாங்க, நல்லா இருக்காங்களா இல்லையா, அவங்க என்கிட்ட நல்லா இருக்காங்களா இல்லையா, நல்லா இருக்கேன்னு கேட்டாவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சி நான் மெசேஜ் பண்ணேன். பட் வந்து அவங்க அன்ஃபார்ச்சுனேட்லி மெசேஜ் பண்ணலை. ஸோ வந்து ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். தென் வந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு, அதாவது இப்போ லாஸ்ட் இயரில் எனக்கு வந்து அவங்ககிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு. லைக் வந்து இந்த மாதிரி கால் பண்ணி இந்த மாதிரி மெசேஜ் பண்ணாங்க. உன்னோட நம்பர் கேட்டாங்க. என்னோட நம்பர் நான் கொடுத்தேன். கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜூம் கால் அட்டன் பண்ணுறியான்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து எனக்கு சரி ஓகே, அவங்க ஃபேமிலிலாம் இருப்பாங்க போல், சரி நம்மளை பார்க்கணுன்னு நினைப்பாங்க போல், சின்ன வயசுலேருந்து கூட இருந்தாங்க பையன், என்ன பார்க்கணுன்னு நினைப்பாங்களோன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது கிடையாது. அங்கே போனால் ஒரு ஃபியூ பீப்புள்ஸ் வந்து ஒரு ஜூம் மீட்டிங்கில் இருந்தாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்க, ஒரு கிரிப்டோ கரன்சி ஜாப் இருக்குல்ல, கிரிப்டோ கரன்சி வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி, லைக் அந்த மாதிரி ஒரு இதில் இருந்துச்சு. என்கிட்ட வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்க மீட்டிங்கில் அவங்க சொல்கிறத மட்டும் நீ கேளு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கேட்டுட்டு உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது வந்து உன்னோட நீ இருக்க, நம்ம பையன் தெரிஞ்ச பையன், உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாமேன்னு நினச்சி நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் என்கிட்ட சொன்னாங்க. பட் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். அவங்களும் வந்து 40,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆஃப்டர் தட் வந்து நீங்கள் வந்து மற்றவங்கள பேசி இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து இப்போ வந்து நமக்கு வந்து கொஞ்சம் பேர்டனாக இருந்தாலும் நீங்கள் பின்னாடி ஃப்யூச்சரில் ரொம்ப ஏர்ன் பண்ணலாம். அதாவது அவரு 3 lakhs ஏர்ன் பண்ணுறாராம் மாதம். நல்லாவே சம்பாதிக்கிறேன். பட் இருந்தாலுமே நான் வந்து ஒரு சைட் ஆஃப் இன்கம் வேணும், ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வேணும் அப்படின்றதுனால நான் இதை பண்ணுறேன். ஸோ வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு 40,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாட் வச்சாரு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து 2 டேஸ்க்கு அப்புறம் எனக்கு மெசேஜ் பண்ணார். என்ன யோசிச்சிட்டியா அப்படின்னாரு. இல்லை யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் இல்லை யோசிச்சு சொல்லு என்னென்னு அப்படின்னு பார்த்து சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நோ சொல்லலாமா வேணாமா, நோ சொல்லலாமா வேணாமா, நோ சொல்லலாமா வேணாமான்னு திரும்ப 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 என் மைண்டில் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அவங்ககிட்ட எப்படி நோ சொல்கிறேன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரில. ஏன்னா நிறைய டைம் எஸ்ஸே சொல்லி பழகிட்டதுனால மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் ஃபேமிலிஸ்கிட்டையும் ஓகே நான் பண்ணுறேன் பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வரேன் அப்படி இப்படின்னு சொன்னதுனால இந்த இடத்துல என்னால் நோ சொல்ல முடியல. ஏன்னா அந்த டைமில் வந்து நான் வந்து வேலை இல்லாமல் இருந்தேன். என்னால் ஒரு 40,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறது அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. என்னால் ஈஸியாக அரேஞ்ச் பண்ண முடியும். பட் வந்து அதுக்காக என்னோட மெனக்கிட்டு அதை பண்ணிவிட்டு மற்றவங்கள வந்து அதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரு விஷயத்தில் ஒரு ஏமாற்றம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நானே விலகி போகிறதா நல்லதே தவிர, நானும் விழுந்துட்டேன் நீயும் வந்து விழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணுறதோ இல்லை வந்து வேற ஒருத்தங்களை கன்வின்ஸ் பண்ணி அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறதோ அது வந்து என்னோட இது கிடையாது. அதை நான் பண்ண மாட்டேன். ஐ கான்ட் டூ தட். ஸோ வந்து அதனால் நோ சொல்ல முடியாமல் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க வந்து என்னை இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறதுக்காக பேசிகிட்டு இருந்தாங்க. மேபி இருக்கலாம், அவங்க வந்து என்னை நல்ல நிலைமைக்கு வரட்டுமே அப்படின்னு கூட பண்ணியிருக்கலாம். ஓகே. பட் அது எனக்கு தெரில. அதனால் என்னால் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்ககிட்ட நோன்னு சொல்லிட்டேன். நோ சொல்கிற வரைக்கும் ஒரு பேர்டனாக இருந்துச்சு. நோ சொன்னதுக்கப்புறமும் ஒரு பேர்டனாக இருந்துச்சு. அவங்க வந்து எனக்கு கால் பண்ணி ஜஸ்ட்டு எப்படி இருக்கே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அதை அப்படியே விட்டுட்டு அவங்களோட லைஃப்பை பார்க்க ஆரம்பிச்சுனா கூட அவங்களோட நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு விஷயம் கூட எனக்கு நல்லதாக ஒரு மெமரிஸாக இருக்குது அப்படின்றதுல ஒரு சந்தோஷம். அவங்க திரும்ப எனக்கு கால் பண்ணாங்க அப்படின்றது எனக்கு ஞாபகம் வச்சு கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்க பண்ணும்போது எனக்கு வந்து அந்த மாதிரி வந்து ஒரு இதுவுமே எனக்கு இல்லை. இவங்க வந்து நல்ல எண்ணத்தில் தான் நம்மள்கிட்ட பேசியிருப்பாங்க அப்படின்ற எண்ணமே எனக்கு இல்லை.
அவங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட்ல ஒரு இவன் வந்து நமக்கு தெரிஞ்ச பையன், இவன் நம்ம சொன்னா பண்ணிருவானோ அப்படின்ற ஒரு இதுல வந்து நம்ம கிட்ட சொன்னாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. நோ சொல்லிட்டு ரொம்ப பேர்டனா இருந்துச்சு எனக்கு இப்போ வரைக்குமே. அது வந்து அதுக்கப்புறம் அந்த அந்த ஒரு ஒரு பெறவா நான் ஒரு மெசேஜ் பண்ணேன். அந்த மெசேஜுக்கு அப்புறம் அவங்க வந்து ஓகே நோ ப்ராப்ளம் சொல்லி போட்டாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் அவங்க வந்து எந்த கான்டாக்டுமே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுற அப்படின்ற கூட கேட்கல. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன் அவங்களோட மோட்டிவ் நான் அதில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்களோட மோட்டிவாக இருக்குது அப்படின்றத நான் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து டச்சில் இருந்திருக்கலாம். மேபி என்ன பண்ணுற, இதுக்கப்புறம் என்ன பண்ணலான் இருக்க அப்படின்ற மாதிரி நீ கேட்டு கூட எதுவும் பண்ணியிருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை பண்ணவே இல்லை அப்படின்ற போது எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இப்படி ஃபீல் பண்ணுறேன். லைக் அந்த மெசேஜ் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கால் பண்ணியோ இல்லை என்ன பண்ணுற, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னோட லைஃப் எப்படி போகுது, இதுக்கு ஏதாவது வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா, இதில் பண்ணல, இதில் நீ பண்ணல ஓகே, ஆனால் வேற ஏதாவது உனக்கு ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கலாமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்குமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வந்து உங்கள் ஃபேமிலியில் உங்களை நம்பி ஒருத்தவங்க இருக்காங்க, இல்லை அப்படின்னா உங்கள் ஃபேமிலி கூட அட்டாச்சாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கள உங்களோட சுயநலத்துக்காக பயன்படுத்திக்காதீங்க. இவன் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொன்னால் கேட்பான், நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அதனால் அவனையும் கூட்டு சேர்த்து பண்ணிக்கிறேன் அப்படின்றது பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் பண்ணோம் அப்படின்னா அவங்ககிட்ட வந்து நீ எப்படி இருக்கியா, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, எப்படி பண்ணுற அப்படின்றது கேட்கறதே ஒரு பெரிய இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண உனக்கு தோணுச்சு அப்படின்னா அவனோட இருக்கிற இடத்துல ஏதாவது தப்பு நடக்குதா, லைக் வந்து அவன் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறானா, அவனுக்கு ஒரு வேலை வேணுமா, நம்ம எங்கேயாவது பேசி வேலை வாங்கி தரலாமா, இல்லை அந்த மாதிரி ஏதாவது வேணால் ட்ரை பண்ணுங்க. தவிர நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுறீங்க அப்படின்னா அவனையும் அதில் பண்ண வைக்கணும் அப்படின்ட்டு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இது வந்து ஒரு அன்ஹெல்தி மாதிரி தான் எனக்கு தெரியுது. இது வந்து ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கான எந்த ஒரு ஸ்கோப்ஸும் இதில் இல்லை. ஓகே, ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க மெசேஜ் பண்ணியிருக்கலாம்ல, தேங்க்யூ ஓகே நோ ப்ராப்ளம் சொன்னதுக்கப்புறம் எனக்கு எந்த மெசேஜும் அவங்க கிட்ட இருந்து வரல. ஓகேவா, ஆனால் எனக்கு தான் வந்து இப்போ வரைக்குமே அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்ற ஒரு இது வந்து எனக்கு கில்ட் ஆகிட்டே இருக்குது. மேபி இந்த வீடியோ அவங்க பார்க்கலாம், அவங்க பார்க்காமே போகலாம். பட் எனிவே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் கூட இருக்கவங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஒரு எமோஷனல் சப்போர்ட் கூட பண்ணுங்க. ஓகே, உங்களோட ஒரு சுயநலத்துக்காக அவங்கள யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்காதீங்க. இதுவுமே அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத நான் சொல்ல, அவங்க நல்ல எண்ணத்துல கூட என்கிட்ட பண்ணியிருக்கலாம். பட் வந்து அதுக்கப்புறமா நான் எஸ் சொல்லியிருந்தா தான் நீங்கள் என்கிட்ட பேசுவீங்களா, நான் நோ சொல்லியிருந்தா என்கிட்ட பேச மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு நோ சொல்லிட்டேன், ஆனால் அதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்கேன் என்ன பண்ணுறேன்னு ஒரு வார்த்தையோட கேட்டுக்கலாம். ஆனால் அது அப்படியே வந்து அதுக்கப்புறம் எந்த மெசேஜுமே இல்லாமல் என்னை பற்றின எந்த இதுவுமே இல்லாமல் அப்படியே போயிடுச்சு அப்படின்றது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ உங்கள் லைஃப்பில் எஸ் சொல்லி பழகிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இனிமேலாவது நோ சொல்ல கற்றுக்கோங்க. நான் இப்போ தான் ஒரு நோ சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே நான் நிறைய நோ சொல்ல தான் அந்த நோவை நான் பழகிக்க முடியுமோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மனுஷங்க எப்படி வேணா இருப்பாங்க, நம்ம தான் நம்ம மாற்றிக்கணும். நம்மளும் மனுஷங்க தானே. பை.